வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 7/11/1990 இருந்து 7/11/2000 வரைக்கும் உண்டான ஜாதகங்களை பார்க்கலாம். இப்போதைக்கு முதல் ஜாதகமா 7/11/1990 ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்க பிறந்து 35 வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது புதன்கிழமை தேய்பிற சஷ்டி தேதியில நீங்க பிறந்திருக்கீங்க. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலையும் கோ காக்கி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கு இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா மகர ராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திர துலாம் ராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு. சரிங்களா? புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த நீங்க குருவோட சாரத்தை முதல்ல தசாபுத்தியா அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா சனி தசை உங்களுக்கு தசாபுத்தியா 19 வருஷம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் புதன் தசை ஒரு 17 வருஷத்தை இப்போதைக்கு அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது புதன் தசை. இந்த புதன் தசை எந்தெந்த லக்கணத்துக்கு பாதகத்தை தருவான் அப்படிங்கிறத நமக்கு வேணும். ஒன்று மேச லக்கணம், இன்னொன்று விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம். இந்த 4 லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை அவங்க செயல்படுற காரணத்தினால இவங்க எல்லாம் தான் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கு போகக்கூடியவங்க. சரிங்களா? என்ன மாதிரி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா ஒன்று கடன், இல்லைன்னா நோய் நொடி, வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறது, தீரா நோயையும் தீரா கடனையும் இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தன்னோட தசாபுத்தி காலத்துல சில பேர் சண்டை போட்டு கணவன் மனைவி கடையில பிரச்சனை கொடுத்து பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதே நாடி முறைப்படி எங்களுக்கு வேற பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா தாராளமா செய்யலாங்க. சில சமயம் விபத்துக்கள் 1-2 ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இது கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நான் எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது இருக்கிறேன், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அதுவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல போயிடுறாங்க. சரிங்களா? வீட்டில் தந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொத்துபத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அமைப்பும், தந்தை கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரர், வீட்டில் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பே இருக்கும். மனைவி பார்த்தீங்கன்னா அழகுக்கு சொந்தக்காரி மனைவியா வந்து அமையக்கூடிய அமைப்பும், நல்ல புத்திசாலி மனைவியா கிடைக்கக்கூடிய அமைப்பும் வருங்க. உங்களுக்கு தோல் பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. பிரம்மகத்தி தோஷத்தை இருக்கக்கூடிய அமைப்பு, இதனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களால மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கும். நீங்க ஊருக்கு உழைக்கிறவன்னு பேர் எடுப்பீங்க, வீட்டுக்கு பயன்பட மாட்டீங்க அப்படிங்கிறதும் பேர் உங்களுக்கு கிடைக்கும். இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க, நீங்க நல்ல ஒரு ஆசிரியர், மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்றது வைக்கிறது எல்லாத்துலேயும் அழகுக்கு சொந்தக்காரி தான், நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி, ஒரே நேரத்துல 1000 யோசனை ஓடக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கும். செவ்வாயானது வக்கரமா இப்போ இருக்கிறதுனால முதல் தாரத்தினால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அடுத்த தாரம் திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். சரிங்களா? சகோதரனால பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா முதல் கணவனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற பேர் கிடைக்கும். பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளை இது கொஞ்சம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். நீங்களும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நல்ல லாபம். சில சமயம் கணவன் அரசு சம்பந்தப்பட்ட வேலையை உட்கார்ந்துருந்தா இன்னும் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். இதே நாடி முறைப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இப்போதைக்கு உண்டா அப்படின்னா நீங்க வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாங்க, நகை எடுக்கணும்னு நினைச்சா தாராளமா எடுக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கும் இது நல்ல சாதகமா இருக்கக்கூடிய காலமா இருக்குங்க. சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.